ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்ல பார்த்துட்டு உள்ளே வந்திருப்பீங்க. அது என்ன காரணங்கிறத நீங்கள் கடைசியாக பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. அது இல்லாமல் திருநெல்வேலிக்கு விஜய் சார் வந்திருந்தார். அதை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் விஜயகாந்த் சாரை பற்றியும் போட்டிருந்தேன். அந்த 2 வீடியோவுக்கும் நல்ல ஆதரவு கொடுத்துருந்தீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். விஜய் அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் படம் எதுவும் ஓடலை, அது எல்லாரும் தெரியும். செந்தூர பாண்டிங்கிற படம் மூலமாக தான் எல்லாத்துக்கும் அறிமுகமானார். விஜயகாந்த் சாருக்கு தம்பியாக நடிச்சிருப்பார். அந்த படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் அப்பாவான எஸ்.ஏ. சந்திரசேகர் தான். இந்த தகவலை நான் சொல்கிறத அதை சம்மந்தப்பட்ட அவங்களே சொன்னால் நல்லாயிருக்கும். அதாவது அது வரைக்கும் ஒரு 75 படங்கள் மேல அந்த டைம்ல முடிச்சிருப்பாரு. அவ்வளவு பெரிய நடிகர். நான் பேசின உடனே அவர் வர்றார். என்ன விஜய் வந்துட்டீங்க, நான் வந்திருப்பேனே அப்படின்னு கேட்டேன். என்ன சார் நீங்க வரணுமா? நான் வந்துட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல இப்படி விஜய், என்னுடைய மகன் விஜய் ஆசைப்பட்டா அந்த படம் சரியா போகல, இன்னொரு படம் உங்களோட நடிக்கணும். எப்ப சார்? உடனே கேட்கிறாரு, எப்ப சார்? இல்ல நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப அப்படின்னு. நீங்க எப்பன்னு சொல்லுங்க, நான் நடிக்கிறேன். எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க செந்தூர பாண்டியிலேருந்து தான் விஜய் சார் விஜயகாந்த் சாரோட இணைஞ்சு நடிச்சிருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய பயணம் பார்த்தீங்கன்னா இதே விஜயோட அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் எடுத்த வசந்தா ராகங்கிற படத்தில் விஜய் சார் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருப்பார். அது விஜயகாந்த் சாருக்கு ஃப்ளாஷ்பேக். இதில் முறை பொண்ணு பட்டு பாவாடை கெட்டன்னு சொல்லி விஜயகாந்த் சார் வேலை பார்த்து, அதாவது குழந்தை நட்சத்திரமாக இருந்து வேலை பார்த்து வாங்கி கொடுக்குற மாதிரி அந்த சீனு. இது மட்டும் இல்லைங்க, விஜயகாந்த் சாரோட சேர்ந்து விஜய் சார் சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் விஜயகாந்த் சாருக்கும் விஜய் சாருக்கும் எந்த மாதிரி ஒரு உறவு இருந்திருக்குன்னு. அது இல்லாமல் சின்ன வயசுலேருந்து பார்த்த ஒரு மனுஷன் இறந்துட்டாருனோன்னா அவர் கண் கலங்கியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்பவும் சொல்கிறதான், நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. சரி பரவாயில்ல, பார்க்கவா சரிங்களா? அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.